தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு, அடுத்ததா ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க உடைச்சு, ஒரு 4-5 லவங்கம், கொஞ்சமா மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வானலியில கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா பொரியட்டும். நாங்க 1/2 kg சிக்கன் வச்சிருக்கிறதுனால ஒரு 3 வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு நல்லா வதங்கட்டும். ஏன்னா வதங்கினா அப்படிதான் பச்சை வாசம் இருக்காது, சூப்பரா வதங்கும். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்க டைம்ல உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு 1.5 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டே இருக்கும்போது தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அடுத்ததா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததா இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் போட்டு நல்லா நீங்க வந்துட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம 1/2 kg சிக்கன் வச்சிருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த குவான்டிட்டி சொன்னோம். அந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் சிக்கன் உள்ள நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு வதக்கிடுங்க. அடுத்ததான் இங்க பாருங்க, அந்த ஃபிளேவர் எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ள போயிடுச்சு. இப்போ 2 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றலாம், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு பெரிய இதில் ஊற்றிக்கிட்டோம். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு 1/2 தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களோட குவான்டிட்டி நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேருக்கு மட்டும் தான் இது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு கொதிக்கிற இந்த குழம்புல ஊற்றிடலாம். நல்லா இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கறி குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது ஃபைனலா இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா வந்துட்டு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோன்றது தெரியும். இந்த மாதிரி எடுத்துட்டு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட தேங்காய் அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும்.